பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வை நல்லதென நாடெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வை நல்லதென நாடெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வரலாறு போற்று வண்ணம் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். உலகம் போற்ற தமிழகத்தை உளமாற நிமிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான். கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அரசாங்க ஊழியர்க்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான். அரசாங்க ஊழியர்க்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான். நெசவாளர் மக்களுக்கு நெஞ்சார அள்ளி தந்து நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். நெசவாளர் மக்களுக்கு நெஞ்சார அள்ளி தந்து நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்க
அம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கழகத்தின் காவல் தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் மாண்புமிகு தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் கழகத்தின் பொதுச் செயலாளர் 8 கோடி தமிழ் மக்களின் தலைவர் சேலத்து சிங்கம் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவுக்கிணக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள கழக மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தென்மண்டல தளபதி தென்மண்டல ஜனநாயக போரிலே துரோகிகளையும் எதிரிகளையும் ஒரு சேர வீழ்த்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களே, வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பாகவும் ஆரணி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் விழா சந்தன பேழையிலே உறங்கிக் கொண்டிருந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே மக்கள் தலைவர், மாணிக்க தலைவர், மாசற்ற தலைவர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், போயஸ் தோட்டத்து பொன்மாதா, நம் குலமாதா, புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா இருபெரும் தெய்வங்களின் அருள் ஆசியோடு இன்றைக்கு கழகத்தின் நிரந்தர பொது செயலாளர், வருங்கால முதலமைச்சர், போற்றலுக்குரிய கழகத்தின் நிரந்தர பொது செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க இங்கே ஆரணி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், நகரமன்ற துணைத் தலைவர் பாரி பாபு அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர் ஜிவி கஜேந்திரன் அவர்களே, முதற்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய போற்றுதலுக்குரிய கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அக்ரியார் அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு நன்றி உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கொளத்தூர் திருமால் அவர்களே மற்றும் போலூர் தொகுதி மற்றும் ஆரணி சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளே, அனைத்து பொறுப்பாளர்களே, அனைவரின் பெயரையும் உச்சரித்ததாக கருதி கொள்ள வேண்டும். பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய ஆரணி வாழ் பொதுமக்களே, மரியாதைக்குரிய பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவரும் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா, அதாவது எந்த ஒரு கழக தலைவருக்கும் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கும் இப்படி ஒரு பொதுக்கூட்டமானது, பிறந்த நாள் விழாவானது இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுது என்றால், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்பதை பறைசாற்றுகின்ற கூட்டம்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம்.
அதுவும் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கென்று ஒரு வரலாறு இருக்கின்றது. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் திருவண்ணாமலையில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதியில் முதன்மையான தொகுதியாக ஆரணி சட்டமன்ற தொகுதி, ஏன் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியில் முதன்மையான தொகுதியாக அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கோட்டையாக வருகின்ற ஒரே தொகுதி அது ஆரணி சட்டமன்ற தொகுதி என்பதை இங்க பெருமையோடும் உறுதியோடும் கூறிக்கொண்டு உங்களோடு ஆவலாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து முன்னாள் அமைச்சர்களுடைய சிறப்புரையை கேட்க ஆவலாக இருக்கின்றேன் என்பதை கூறி அவர்கள் சிறப்புரையை கேட்டு அவர் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை நீங்கள் பெற்று செல்லுமாறு பொறுமையுடன் பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொடுத்த வாய்ப்பினைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அந்த இருபெரும் தலைவர்களின் தெய்வீக நல்லாசையோடு தமிழகத்தை 4.5 ஆண்டு காலமாக முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகம் அத்தனை துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கிட வழிவகை செய்திட்ட மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க இன்று திருவண்ணாமலை மத்திய மாவட்ட இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை மிகவும் சீரோடும் சிறப்போடும் மிகவும் ஏற்றோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு மாட்சிமை மிகுந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கு தந்த தமிழ்நாட்டினுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா. கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை என்றைக்கும் தன் மீது ஈர்த்து கொண்டிருக்கிற ஏழைகளுடைய பிதாமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகில் மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று தவவாழ்வு வாழ்ந்து மறைந்த நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாருடைய 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மத்திய மாவட்ட இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சார்பிலேயும் ஆரணி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் 2077 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பான முறையிலே தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர், திருவண்ணாமலை ஒன்றுபட்ட மாவட்டத்தினுடைய ஆவின் தலைவர், ஆரணி நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர், என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பாரி பாபு அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற ஆரணி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மொத்த கூட்டுறவு பண்டக சாலையினுடைய முன்னாள் தலைவர், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் அடிப்படையில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பினை இழந்திருந்தாலும் கூட இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக பயன்படுத்தி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜி.வி. கஜேந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர், இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இயக்கத்தினுடைய 2 கோடி தொண்டர்களையும் தலைமையேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலே ஒரு வலிமையான வலுவான இயக்கமாக மாற்றி காட்டி எதிரிகளையும் சூழ்ச்சியாளர்களையும் சூது மதியார்களையும் ஓட ஓட விரட்டி அடித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, நிரந்தர பொதுச் செயலாளராக, இன்றைக்கு தமிழகத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக, மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர்,
2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவோடு மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்கிற மாட்சிமை மிகுந்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு கழகத்தின் சார்பிலே 10 ஆண்டுகளில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலேயும் நடைபெற்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை பற்றி எடுத்துக் கூறி ஆரணி நகர்மன்றத்திலே வீதி வீதியாக மக்களை நேரடியாக சென்று சந்தித்து துண்டு பிரச்சாரங்களை வழங்கி இன்றைக்கு இந்த மேடையிலே அமர்ந்து 2077 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி அம்மா பேரனுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தமிழக சட்டப்பேரவையினுடைய பிரதான எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லை என்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காரான் அல்ல. இந்த இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவனுக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கருணாநிதி அல்ல, 1000 கருணாநிதி அல்ல, 1 கோடி ஸ்டாலின்கள் ஒன்றாக சேர்ந்து வந்தால் கூட இந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் மீது இருக்கின்ற ஒரு சிறு தூசியை கூட உங்களால் தொட முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்திற்கு ஏற்ப அமைதியான முறையில் அரசியலை, ஜனநாயக நெறிமுறைகளின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம். திருப்பி நாங்கள் சீண்டினால் நீங்கள் தாங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள். தமிழகத்துடைய சட்டப்பேரவை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டு 525 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று பொய்யான தகவலை நாட்டு மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்ன 525 தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கின்றீர்கள்? நீங்கள் சொன்னீர்களே, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று சொன்னீர்களே, சொல்லி 4 ஆண்டுகள் முடிவுற்றது. உங்களால் முடிந்ததா? நீட் தேர்வை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியும் என்று சொன்னீர்களே, அதனை ஒழிப்பதற்கான சூழ்ச்சியம் எனக்கு மட்டுமே தெரியும் என்று சொன்னீர்களே, ஏன் இதுவரை உங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை? சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே உங்களை பார்த்து கேட்டார்களே, 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஏன் உங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை என்று கேட்டார்களே, அதற்கு என்ன சொன்னீர்கள்? 4 ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம், எங்களால் முடியவில்லை, அதற்கான அதிகாரம் என்னிடத்திலே இல்லை. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசிடம் உள்ளது. எனவே இந்த நீட் தேர்வை என்னால் ரத்து செய்ய முடியாது என்று சட்டங்கள் இயற்றுகின்ற தமிழகத்திலே சட்டமன்றத்திலே தோல்வியை ஒப்புக்கொண்ட மு.க. ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றியதற்காக, மாணவ மாணவிகளை ஏமாற்றியதற்காக தமிழக மக்களிடத்திலே மன்னிப்பினை கேட்டு நீ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் தருவேன் என்று சொன்னார். எந்த விதமான தகுதியும் நிர்ணயம் செய்யவில்லை.
சொன்னபடி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 2500 தந்தார். அதோடு பொங்கல் தொகுப்பாக 16 வகையான பொருட்களை தந்தார். அதேபோல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்னாலே தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ அரிசியை தருவேன் என்று சொன்னார். சொன்னபடி இன்றைக்கு அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல அம்மா அவர்கள் சொன்னார்களே, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நான் முதலமைச்சரானால் ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு ஃபேன் வழங்குவேன் என்று சொன்னார். சொன்னபடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். இதுதான் புரட்சி தலைவி அம்மானுடைய ஆட்சி. மீண்டும் கழகத்துடைய ஆட்சி அமையும் என்றால் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அவர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பில்லை என்ற காரணத்தினாலே மீண்டும் 2026 எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட 234 தொகுதிகளையும் வென்றெடுக்கின்ற பொழுது, முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் அமர்கின்ற பொழுது இதே ஆரணியை தலைமையிடமாக கொண்டு மீண்டும் ஒரு புதிய மாவட்டத்தை அமைத்து தருவார் என்ற உத்தரவாதத்தை தந்து 2026 மக்களுடைய மகத்தான ஆதரவோடு அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க வைப்போம் என்ற உறுதியோடு மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தினுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பேருடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர், ஆரணி நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பாரி பாபு அவர்களையும் அவரோடு இணைந்த இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிற ஆரணி தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், முன்னாள் திருவண்ணாமலை மாவட்ட மொத்த கூட்டுறவு பண்டகசாலையுடைய முன்னாள் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் ஜி.வி. கஜேந்திரன் அவர்களுக்கும் கழகத்தின் சார்பிலேயும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா பேரனுடைய மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் சார்பிலேயும் கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் சார்பிலேயும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் அருமையண்ணன் அவர்களுடைய காலத்தில்தான் நம்முடைய ஆரணி தொகுதிக்கு கோட்டாட்சியர் அலுவலகம் வந்தது. நாமெல்லாம் செய்யாருக்கு சென்றிருந்தோம். செய்யாறிலே போய் ஒரு ஆர்டிஓ ஆபீஸிலே மனு கொடுத்து பல்வேறு நடையாய் நடந்திருந்தோம். அதை ஆரணியுடைய அமைச்சராக இருந்த சேவூரார் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக வருவாய் கோட்டத்தை அளித்து நமக்கு பெருமை சேர்த்தவர் மாண்புமிகு அண்ணன் ஆர்.பி.ஆர் அவர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த மாவட்டத்தினுடைய தலைநகராக்க இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே மாண்புமிகு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவித்தினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் வருவாய் கோட்டாட்சியர் போன்ற பல்வேறு அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் மாண்புமிகு பேரிடர்துறை வருவாய் மற்றும் பேரிடர்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மாநில அம்மா பேரவையுடைய செயலாளர் அண்ணன் அவர்களை சாரும் என்று கேட்டு அவரை அன்போடு சிறப்புரையினை ஆற்றி நலத்திட்டங்களை உதவியில் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் அன்னை தமிழகத்திலே முத்திரை பதிக்கின்ற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த தின விழா நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இந்த பொதுக்கூட்டம் என் அருமை தம்பி பாரி பாபு அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி ஜெயசுதா அவர்களும் நம்முடைய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் சேவூரார் அவர்களும் நம்முடைய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அக்ரியார் அவர்களும் இந்த துண்டு பிரசுரம் வழங்குகிற நிகழ்வை அம்மா பேரவின் சார்பிலே கழக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களிலே நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்திலே தொடங்கி வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்தில் அனுமதியை பெற்று இங்கே வந்து பார்த்தால்
இது பொதுக்கூட்டம் என்று சொல்வதா, மாநாடு என்று சொல்வதா? நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அருமையிலே அமர்ந்த வெற்றி கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுக அங்கே கூட்டம் கூடவில்லை என்று அவர்கள் கவலைப்பட்டு உளவுத்துறை மூலமாக ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் இருக்கை இலவசம், ஆகவே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அப்போதும் கூட இருக்கை நிறையவில்லை. ஆனால் இருக்கையே இல்லாமல் இவ்வளவு சிங்கங்களும் தங்கங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கட்டி காக்கின்ற வகையிலே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே இங்கே ஆர்ப்பரித்து நிற்கிறதை பார்க்கிற போது 2024 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக எனக்கு ஆரணியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலுடைய தீர்ப்பு, மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பை எண்ணுகிற போது முதல் தொகுதியினுடைய வெற்றி எடப்பாடியிலே அறிவித்தால் அதை ஒட்டி அறிவிக்கிற வெற்றி ஆரணியிலே அறிவிக்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே நாளைக்கு நானும் அக்ரியாரும் சேவூராரும் முதல் செய்தியாக மத்திய மாவட்டத்தில் இருக்கிற 2 தொகுதி வெற்றி பெற்றுவிட்டது என்கின்ற அடிப்படையிலே அருமை சகோதரி அவர்கள் இங்கே எல்லோரையும் தாயுள்ளத்தோடு ஒருங்கிணைத்து அரவணைத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தவம் செய்தேனோ நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கருணையினாலே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கருணையினாலே உங்களை சந்திக்கின்ற இந்த பாக்கியத்தை எனக்கு வழங்கியமைக்காக கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்கி வணங்கி, எனக்கு முன்னாலே இங்கே பேசியவர்கள் எல்லாம் இந்த நோட்டீஸிலே அச்சடித்திருக்கிற பெயர்களை எல்லாம் சொன்னார்கள். தம்பி பாரிபாபு அண்ணே மறந்துடாம எல்லார் பேரையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தம்பி அப்படி சொன்னால் சிவராத்திரி ஆயிருமே, காலையில் நாங்கள் சட்டசபைக்கு போகணுமேன்னு கேட்டேன். ஏன்னா அக்ரியார் சட்டசபை எதிர்க்கட்சியுடைய துணை செயலாளராக இருக்கிறார், நான் துணை தலைவராக இருக்கிறேன். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீது தூசுப்பட்டால் முதல் ஏவுகணையாக அக்ரியார் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடுத்த ஏவுகணையாக நாங்கள் அங்கே இருக்கிறோம். இன்றைக்கு சட்டசபையிலே தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அது ஒவ்வொரு ஆண்டும் சம்பிரதாயமானது. ஆனால் இந்த ஆண்டு திடீரென்று பார்த்தால் எல்லா ஊர்களையும் LED திரை வைத்து எங்கள் நிதிநிலை அறிக்கையை பாருங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார்களே, எங்களுக்கு கூட கொஞ்சம் வயிற்றுல கலக்கமாக தான் இருந்துச்சு. எதையாவது அறிவிச்சு விடுவாங்களோ? ஏன்னா பொய் சொல்றதுல உலகத்திலே கிண்ண சாதனை படைக்கிற ஒரு கட்சினா அது திமுக தான். கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் தரன்னு பச்சை பொய்ய சொன்னான். அம்மா கேட்டாங்க, கருணாநிதி அவர்களே நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, கடல்ல அளந்தா கூட 2 ஏக்கர் கொடுக்க முடியாது, எனக்கும் தெரியும், ஆனாலும் நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த மடிக்கணினி திட்டத்தை ஏண்டா நிறுத்துனீங்கன்னு கேட்டா, வீட்டுக்கு போகிற போது சாகிற போது சங்கரா சங்கரான்ற மாதிரி வீட்டுக்கு போகும்போது நாங்கள் மடிக்கணினி தர்றோம்னு சொல்றோம். 2011 மடிக்கணினியை தந்து கணினி புரட்சி நடத்திய புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் 2011 இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலே அக்ரியார் நாங்கள் போன்றவர்கள் எல்லாம், நான் தகவல் தொழில்நுட்பத்துடைய அமைச்சராக இருந்தேன். அன்றைக்கு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்சார விசிறி, கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குகிற திட்டம், இந்தியாவிலே விலையில்லாத 20 கிலோ அரிசி வழங்குகிற அன்னபூரணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்பதான் சொன்னாங்க, இந்த மடிக்கணினி திட்டத்தை இன்னும் தொடங்காம இருக்கோம், நம்ம உடனே தொடங்கணும். எல்லா அரசு அதிகாரிகளும் அழைக்கப்பட்டார்கள். அதில் துறையின் அமைச்சர் என்கிற அடிப்படையிலே நானும் கலந்து கொண்டேன், அம்மாவுடைய புண்ணியத்தாலே. அப்போது தலைமை செயலாளரிடத்திலே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை உடனடியாக துவங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி தலையை சொல்லினார். உடனே அம்மா கேட்கிறாங்க, மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, யூ வாண்ட் டு சே எனிதிங், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் மேடம்.
நீங்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற, கல்லூரியிலே படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு, பாலிடெக்னிக்கே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உலகத்தில் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து எந்த நாட்டிலும் விசாரிச்சிட்டோம், யாருக்குமே தரல. சரி, உற்பத்தி ஆகுதா? அங்கேயும் உற்பத்தி இல்லை. சரி, மடிக்கணியுடைய விலை என்ன? இன்னைக்கு 30,000, 35,000, அன்னைக்கு 1,00,000. உடனே அம்மா அவர்கள் கேட்டாங்க, அதற்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? உடனே அவர் சொன்னாரு, உற்பத்தியும் இல்லை, விலையும் அதிகமா இருக்குது, வல்லரசு நாடுகளில் கூட கொடுக்கல, அதனால இந்த மடிக்கணினி திட்டத்தை கைவிட்டுட்டு அதுக்கு பதிலாக கையடக்க கணினி என்று சொல்லுகிற, டேப் என்று சொல்லக்கூடிய அதை கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிற போது நாங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் பார்க்கிறோம். அம்மா முதலமைச்சர் ஆயாச்சுன்னு அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் தேர்தல். வேறொரு தலைவர் என்ன முடிவெடுத்திருப்பார், அம்மா என்ன முடிவெடுத்தார்? என் வணக்கத்திற்குரியவர்களே, ஆரணி என்று சொன்னால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்கிற அடிப்படையிலே நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். வேறொரு தலைவராக இருந்தால் கை கழுவி விட்டிருப்பார். இப்போது அக்கிரியார் அவர்கள் பட்டியலை வாசித்தாரே, 525 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வக்கில்லாத, யோக்கியதை இல்லாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி உனக்கு ஒரு கேடா என்று கேட்டார். ராஜினாமா செய்து விட்டு போனா. அந்த மடிக்கணினி திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள். சீஃப் செக்ரட்டரி சொல்லி முடிச்சிட்டார். அம்மா சொன்னாங்க, மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிஃபிகல்டி. உங்களுடைய கஷ்டம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், என் பிள்ளைகள் அம்மா மடிக்கணினி தருவேன் என்று சொன்னால் தருவார் என்று நம்பிக்கொண்டிருப்பார். அவர்கள் கையிலே நான் கையடக்க கணினியை கொடுக்க முடியாது. ஆகவே உங்களிடத்தில் இப்போது உத்தரவு போடுகிறேன், 1,00,000 அல்ல, 1 கோடி என்றாலும் மடிக்கணினி தான் உலகத்தில் எந்த மூலையிலே உற்பத்தி செய்தாலும் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்ட தலைவி புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்கள் 52 லட்சம் பேருக்கு கொடுத்தார். 52 லட்சம் மாணவ செல்வங்களுடைய குடிசையிலே வாழ்கிற குப்பன் மகன், சுப்பன் மகனுடைய கைகளிலே மடிக்கணினி தவழுகிறது என்று சொன்னால் அந்த கணினி புரட்சியை நிகழ்த்தி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா. 4 வருஷம் கத்தி கத்தி சட்டசபையில் கேட்கிறோம், வாயை திறக்கவே இல்லை. இப்பதான் உளவுத்துறையிலிருந்து ஒரு நோட்டு போட்டிருக்கான், நீங்க மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குற திட்டம், ஸ்கூட்டி வழங்குற திட்டம், அம்மா உணவு திட்டம் நீங்க நிறுத்திட்டீங்க. ஆகவே ஸ்டாலின் வீட்டுக்கு போவது உறுதி, எடப்பாடியார் கோட்டைக்கு வருவது உறுதினு ரிப்போர்ட் போட்டான். அதனால இவன் இப்ப என்ன செய்யறான், மடிக்கணினி தர்றேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு சட்டசபையில் தங்கமணி அண்ணன் கேட்டார், 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார், நம்முடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் கேட்டார். ரொம்ப சிம்பிளான கேள்வி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கும் கல்லூரியிலே படிக்கிற குழந்தைகளுக்கும் புரட்சி தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அதை புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர்ந்து அதை வழங்கினான். ஆனா இப்பயே நீங்க கல்லூரிக்கு மட்டும் வழங்குறீங்க, ஏன்னா கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது. ஆகவே வாக்குக்காகத்தான் நீங்கள் இந்த திட்டங்களை அறிவித்தீர்களே தவிர இந்த மாணவ செல்வங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் அறிவிக்கவில்லை என்பதை குற்றம் சாட்டுகிறேன் என்று சொன்னார். ஸ்டாலினத்தில் பதில் இல்லை. இப்ப சட்டசபையில் சொன்னார்ல, 1 வாரம் அதிருதுன்னு. புரட்சி தலைவர் எடப்பாடியார் உள்ள வந்துட்டாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின், ஐயோ இந்த ஆள் இன்னைக்கு என்னத்தை கேட்க போறாரோ தெரியலையே, இந்த பயலை எழுதி கொடுக்கிற வேற தப்பு தப்பா எழுதி கொடுத்துறாங்க. இன்னைக்கு காலையில் நாங்க அக்ரியாரு சேவூராரு காலைல உட்கார்ந்து இருந்தோம். கரெக்டா நாங்க 8:30 கிளம்பி 8:40 வந்துருவார். 9:30 மணிக்கு தான் நம்ம சட்டசபை கூடும். நாங்கெல்லாம் இருந்து அவர் ரிசீவ் பண்ணி உள்ள போவோம். முதல்ல எடுத்தவொடனே அதில் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டா இரங்கல் குறிப்பு, அப்புறம் இரங்கல் தீர்மானம், அப்புறம் வினா விடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாத நேரம், அதாவது 0 hours.
அதுக்கப்புறம் விதி எண் 55 கீழே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது. விதி எண் 56 கீழே மிக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது, அவையை ஒத்தி வைத்துட்டு விவாதிக்கணும். இது விதி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நேற்று நாங்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் 55 கொடுத்தோம். உடனே அவர் சபாநாயகர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு டீ குடிக்க போகிறவங்களை மட்டும்தான் கூப்பிடல, மற்றவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்கன்றார். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் அந்த செல்வாக்கு வந்துடக்கூடாதான். இன்னைக்கு வந்தார் எங்கள் சிங்கம் போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். 0 ஹவர்ஸில், நேரம் இல்லாத நேரத்தில் எந்திரிச்சாரு. முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை பற்றி பேசணுங்க. சபாநாயகருக்கு கைகள்லாம் நடுங்குது. ஏன்னா ஸ்டாலின்ட்ட அவர் பெர்மிஷன் வாங்கலை. பேச சொல்றதா பேச சொல்லக்கூடாதா, பதில் இருக்கா இல்லையா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்திலே எழுந்து ஒரு கேள்வி கேட்டால் 8 கோடி தமிழர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைக்கிற அந்த கேள்வி உரிமை குரலாக ஒலிக்கின்ற கேள்வி. இந்த பேப்பர் இப்போ எங்க நாங்கள் மேடையில் இருக்கும்போது கொடுத்தாங்க. இது என்ன இது போட்டிருக்கு, கொலை கொலையான்னு போட்டிருக்குது. நீங்கள் இந்த கிராமத்தில் கொலை கொலையா மந்திரிக்க அது இல்லை. இது இப்போ முந்திலாம் தாய்மார்கள் வீட்டுக்கு வெளியே காலையில் வந்து வீட்டில் கோலம் போடுவீங்க. இப்போ கோலம்லாம் வீட்டுக்கு வெளியே போட முடியாது, கொலை தான் நடக்கும் எல்லா வீட்டுக்கும் வெளியே. சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஜாகிர் ஹுசைன் வக்ஃபோடு சொத்தை அபகரிக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, சொல்றவர் யாரு? கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியா, தனி அதிகாரியா இருந்தார். ஸ்டாலின் மேயரா இருந்தபோது அவருக்கு இருந்ததா சொல்றாங்க. அவர் சொல்றாரு, முன்கூட்டியே சொல்றாரு, காவல்துறையிலே அவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, காவல்துறையிலே புகார் மனு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அங்கே கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. சொல்வது யாரு? உதயகுமாரும் அக்ரியும் சேவூராரும் ஜெயசுதாவும் கஜேந்திரனும் பாரிபாவும் அல்ல. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி தான் சொல்லுகிறார் காவல்துறையிலே கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இருக்கிறது, என் உயிரை பறிக்க நினைக்கிறார்கள் என்று சமூக வலைதளத்தில் அவர் வீடியோ பதிவு கொடுத்து புகார் மனு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனே அதை கூப்பிடு, விசாரி, இல்லை ஒரு பாதுகாப்பு கொடு, ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. கேட்க நாதி இல்லை. விறுவிறுன்னு அவர் பாவம் ரமலான். இப்ப இங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளா இருப்பாங்க. காலையில போய் அவர் அல்லாவை பார்த்து தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, அவர் உடல்ல உயிர் இல்லை. சட்டமன்றத்தில் ஜாகிர் ஹுசைனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கை கொடுத்திருந்தால் ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்குமே என்று கேள்வி கேட்டால் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது, இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இது எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று பேசிக் கொண்டு இருக்கிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அவர் பேசிக் கொண்டு இருக்கிற போது தமிழ்நாட்டில் 4 கொலை. நீ முதலமைச்சர் பதவியில் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? வெக்கம் கட்ட கூவ, நீ எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே? காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை தமிழ்நாட்டின் காவல்துறை புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கையிலே இருக்கிற போது இந்த காவல்துறை. உடனே அவர் சொல்றாரு, ஸ்டாலின் அதிபுத்திசாலி. அப்ப நடக்கலையா, இப்ப நடக்கலையா? ஏய், எப்ப நடந்தா இப்ப நடக்கிறத சொல்றான். இப்ப இவர் சொல்றத வச்சு நமக்கு என்ன தெரியுது? நாங்க என்ன சொல்றோம்? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே சொல்லுகிறோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, 90 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை இல்லையா? பொன்முடி தியாகி இல்லையா?
எத்தனை பேரா இருக்காங்க? யாரையாவது ஒரு நாளாவது நீ தியாகின்னு சொல்லியிருக்கிறியா? ஏன்டா செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்றேன்னு சொன்னா, விஞ்ஞான ரீதியா அவங்க அப்பா கருணாநிதி சர்க்காரியா கமிஷன்ல கொள்ளையடிச்சதை விட எங்க அப்பனையும் மிஞ்சிட்டான் செந்தில் பாலாஜி, அவன் தான்டா தியாகின்றான். எங்களை காட்டிய கொடுக்கலடா, டேய் சாட்சிய சொல்லலடா, அவன் தான்டா தியாகி. கொடி ஏத்துறவன் தியாகி அல்ல, போராட்டம் செய்தவன் தியாகி அல்ல, திமுகவுக்காக சிறைக்கு போனவன் தியாகி அல்ல, கருணாநிதி குடும்பத்திற்கு கொள்ளையடித்து கொடுப்பவன் தான் தியாகி என்கிற புதிய இலக்கணத்தை ஸ்டாலின் படைத்திருக்கிறான். வெக்க ரோசம் இல்லை, ராஜினாமா பண்ணிட்டு போகணும்ல. இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் கேட்டிருக்கிற, நீதிமன்றம் சொல்லியிருக்க எல்லாம் விழாவாரியா விசாரிச்சுக்கிறோம், பொறுமையா இருங்க. நீதியரசர் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் வாய்ப்பு வழங்க வேண்டுமா வேணாமா? 1,49,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்து தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ். 118 தொகுதி மேஜிக் நம்பர். 118 தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா 2021 புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்திருப்பார். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். 75 தொகுதி ஜெயிச்சோம். அக்ரி ஜெயிச்சாரு, சேவூர் ஜெயிச்சாரு, நாங்கள்லாம் ஜெயிச்சோம். இன்னும் எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்? 43 தொகுதி. சரி, 43 தொகுதிகளில் எத்தனை கோடி வாக்குகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நழுவி போயிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த நாடே தமிழ்நாடே திரண்டு வந்து மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் அறையில் உட்கார வச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். 43 தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 1,92,000 வாக்கு. மொத்தம் எத்தனை பூத்து? தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியில் 68,500 பூத்து. ஒரு பூத்துக்கு 2 ஓட்டு ரெட்டலையில் உளுந்திருந்தால் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில் மலர்ந்திருக்கும். ஆரணி புதிய மாவட்டமா வந்திருக்கும். ஆனா ஸ்டாலின் பார்த்தா என்னமோ எல்லாரும் திரண்டு வந்து, ஐயா நீங்க தான் முதலமைச்சரா வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும். இந்த நாட்டிலே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய மதுரை மண்ணின் மைந்தன் முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்கள் 30,000 கோடியை கொள்ளையடிச்சு சபரீசனோ உதயநிதி ஸ்டாலினோ எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அலையிறானுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு தெருக்கொடி தான் தெரியும். பாவம், இந்த எங்க அக்கா தலையில வெள்ளை தலையோட உட்காந்துருக்கு, எப்படா விடிவு காலம் பிறக்குன்னு. அதுகிட்ட போய் 30,000 கோடினா என்ன தெரியும்? ஏன் தம்பி, நான் தெருக்கோடியை கூட முழுசா பார்த்தது இல்லை. 30,000 கோடி ஆமத்தாவும் அடிச்சா 30,000 கோடி. சொன்னது உதயகுமாரும் அக்ரியாரும் சேவூராரும் இல்லை. அவருடைய ஸ்டாலின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்த 4 தலைமுறைக்கு சொந்தக்காரர். அவங்க அப்பா அமைச்சர், அவங்க தாத்தா முதலமைச்சர். பழனிவேல் தியாகராஜன் சொல்லுகிறான், வீடியோ இருக்கு. உடனே முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கணும்? பழனிவேல் தியாகராஜன் சொன்னது உண்மை அல்லது பொய் அல்லது விசாரணையில் இருக்கிறது அல்லது விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம், எதையாவது ஒன்று சொல்லி தொலைச்சிருக்கணுமா இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், 30,000 கோடியை திமுக குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடித்து விட்டது என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த குடும்பத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதற்கு பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்ட வீடியோ. அதையே உதயகுமார் இந்த மேடையில் பேசுற, வேணும்னா காவல்துறை உளவுத்துறை எங்கள் மீது வழக்கு போட்டுக்குங்க. உதயகுமார் A2 30,000 கோடியை எந்த நீதிமன்றத்துக்கு வேணாலும் வர்றோம். 30,000 கோடியை கருணாநிதி குடும்பம் கொள்ளையடித்து விட்டது. நிதி அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற வீடியோ விசாரணைக்கு வர வேண்டும். A2 நானு, A3 அக்ரி, A4 சேவூரார், பாரிபாவு A5 போட்டுக்கோங்க, எங்க தங்கச்சி அக்காவை A6ல போட்டுக்கோங்க.
அப்புறம் எங்கள் ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் A7 A8 விவசாய அணி ஒன்றியம் பொதுக்குழு எல்லாத்தையும் போட்டுக்குங்க. அப்போ A1 யாரை போடுவீங்க? நான் A2 A3 அக்ரியார். A1 PTR பள்ளிவேல் தியாகராஜனை நீங்கள் போட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கு நாங்கள் வர தயாராக இருக்கோம். ஏன் போட மாட்டீங்க? ஏன்னா வீடியோ வெளியிட்டான்ல, இடத்த மாத்திரல்ல, அவரை இடத்த மாத்திர, துறையை மாத்திர, ஏன் பேச்ச மாத்திர? அப்ப எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை. ஆகவே நான் அக்ரியார் சொன்னார், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம். 52 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி, 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே. எத்தனை வருஷம் ஆளுகிற கட்சி? தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு உரிமை கொடுத்திருக்கிறாங்க. 75 ஆண்டு கட்சிக்கு 25 ஆண்டுகள் தான். ஆனால் 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுடைய பேராதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குடிமராமத்து ஒரு திட்டம் எங்க அக்ரியார் சொன்னாரு, 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி சேர்த்து 17 மருத்துவக் கல்லூரி. இந்த 4 வருஷத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரல. 2000 அம்மா மினி கிளினிக்கு பூட்டிட்டு போயிட்டான். தாலிக்கு தங்கத்தை ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, எதுல கை வச்சாலும் அவன் தப்பிப்பான். எவன் ஒருத்தன் தாலியில கை வைக்கிறானோ அவன் தாலி அறுக்காம போகாது. ஏன்னா தாலிக்கு தங்கம் வழங்குறதுல உனக்கு என்ன வைத்திருச்சு? எங்க ஆரணி ஒன்றிய செயலாளர் தாடி எடுத்துட்டார், நான் இன்னும் தாடி எடுக்கல. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது உனக்கு என்ன வருத்தம்? உங்க அப்பை வீட்டு சொத்தையா கேட்கிறான். புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு இப்ப கூட நீங்க பாருங்க, எங்க சகோதரி பூரா மஞ்ச கயிறு மஞ்ச கிழங்கு. யாரு தங்கத்தை பார்த்தோம்? அம்மா அவர்கள் சட்டசபையில சொன்னார்கள், பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக அந்த பெண் படித்து முடித்து மணமேடையிலே உட்கார போது மாமன் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ, இந்த தாய் வீட்டு சீதனமாக 1 பவுன் தங்கத்தையும் 50,000 ரூபாயும் தருவேன் என்று சொன்ன தலைவர். அதெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது இந்த கையில தங்க காசா அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம். அக்ரி கொடுத்துருக்காரு, சேவூரை கொடுத்துருக்காரு, தங்க காசு. பட்ட படிப்பு படித்திருந்தால் 50,000 ரூபாய், பள்ளி படிப்பு படித்திருந்தால் 25,000 ரூபாய். இப்ப அவன் சொல்றான், நாங்க அதை ரத்து பண்ணிட்டோம், நாங்க நான் முதல்வன் ஏதோ திட்டம், புதுமை பின் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த பேர் வைக்கிறதுல மட்டும் இளவுகளுக்கு எங்க இருந்து வருவாங்களோ தெரியாது. அவன் என்னன்னா எதை எழுதி கொடுத்தாலும் பேசிடுறான். திடீர்னு வீடியோல தோண்டி இந்த நாட்டில் இருக்கிறவங்க பூரா என்னை அப்பான்னு கூப்பிடுறதே எனக்கு போதும், அட சப்பான் போச்சா. நான் என்ன சொல்றேன், அம்மான்னு கூப்பிட்டா பெத்த தாய் தந்தையை விட இந்த உலகத்திலே அம்மா என்ற சொல்லுக்கு ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி, சிங்கடிகள் தலைவி, தமிழகுலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் என்ன கேட்கிறேன், எங்க தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவர் வீட்டுக்காரோட பிள்ளையோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவியில முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அக்கா கேக்குது, டே பிள்ளை இங்க வாடா, இந்த டிவியில தெரிறாரு அவர் ஆடுறான். மாமா அப்படின்னு சொன்னா தப்பு ஒண்ணும் இல்லை, சித்தப்பா அப்படின்னு சொன்னாலும் தப்பு ஒண்ணும் இல்லை, பெரியப்பா அப்படின்னு சொன்னாலும் தப்பு ஒண்ணும் இல்லை. அப்புறம் அவர் முடி டெய்லி ஒன்று வச்சுட்டு வர்றாருல, அதை பத்தி சொன்னாலும் பரவாயில்லை, எதையாவது ஒன்று சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அப்பான்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா அந்த பெத்த மனசு என்ன பாடுபடும்? பக்கத்தில் இருக்கிற அப்பா என்ன ஆவாரு? இதை சொல்லலாமா? முதல்ல சட்டசபையில் எந்த அமைச்சராவது அப்பான்னு சாதின சொல்றீங்களா நீங்க? ஆனால் நாங்கள் எங்கள் உயிர் மூச்சு இருக்கிறவரை அம்மா 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 என்று சொல்றோம். அது என்ன சொல்றான் கேட்குறான், அம்மா மாதிரியே நான் வரணும். அப்ப அம்மான்னு சொன்னா நீங்க அப்பான்னு சொல்லுங்கன்றான். ஏண்டா அப்படி சொல்ல முடியாதுடா. அப்பான்னு சொன்னா தப்பா போயிடாதா? எதை எழுதி கொடுத்தாலும் வாசி, எப்படி சொல்றது? நம்ம எழுதி கொடுக்கறதெல்லாம் வாசித்தா அது ஒரு முதலமைச்சரா? ஆகவே என் வணக்கத்துக்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். எங்கள் இதய தெய்வம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தனி மனித இராணுவமாக
எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை அவதூறுகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் மறைவுக்கு பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைக்கிற போது இல்லை, அம்மாவினுடைய காலத்தை போல, புரட்சி தலைவருடைய காலத்தை போல அம்மாவின் மறுவடிவமாக இதை மீட்டு தந்த தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அதனால தான் அவர் மறுவடிவம்னு சொல்றோம். இன்னைக்கு கூட 69% இடஒதுக்கீடு அம்மா கொடுத்தாங்க, 50% இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் கொடுத்தார். அவருடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகிற போதே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசு பள்ளியிலே படிக்கிற ஏழை எளிய விளிம்பு நிலை பிள்ளைகளை மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குகிற 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். எந்த மாநிலத்திலும் கிடையாது. அது ஒன்றும் சாதாரணமா வந்து விடல, ஒரு சமூக புரட்சி. மேலக ஆளுநர் அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை. நாங்கெல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறோம், அக்ரி இருக்காரு, சேவூரார் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. ஜெயசுதா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த போலூரிலே பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 7.5% கல்வியாண்டு தொடங்க போகுது. இடஒதுக்கீடு 7% இன்றைக்கு 5% சட்ட மசோதா நிறைவேறிச்சு. ஆனா கவர்னர் மேதக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தால்தான் அதை சட்டமாக்க முடியும். இப்போ இருக்கிற முதலமைச்சர் மாதிரி மேதக ஆளுநர் ஒப்புதல் தரலன்னு ஒப்பாரி வைக்கல. எங்களெல்லாம் அழைச்சாரு. கல்வியாண்டு தொடங்க போது பிள்ளைங்க 7.5% எதிர்பார்த்து இருக்கிறார்கள். மேதக ஆளுநர் அதை ஆய்விலே வைத்திருக்கிறார். கல்வியாண்டு முடிந்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு பயன்படாது. ஆகவே சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் உடனடியாக இதை நிறைவேற்ற வேண்டும். உடனே நாங்கள் கூட சொல்றோம், ஐயா கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்துட்டு கூட சொல்லலாமே, சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது. அப்ப சொன்னார், என் வணக்கத்திற்குரியவர்களே, ஆரணி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தை எக்கு கோட்டையாக காவல் காத்து வருகிற காவல் தெய்வங்களே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சத்தியமாக சொன்னார், என் முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்லை, 7.5% இடஒதுக்கீடை ஏழை எளிய சாமானிய பிள்ளைகளுக்கு வழங்குவேன் என்று சொன்ன தலைவர், செய்த தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், சமூக நீதி காவலர். அவர்கிட்ட அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப பட்டி தொட்டி நாங்க வரும்போது நோட்டீஸ் கொடுத்துட்டே வர்றோம். பாலிபாபு, கஜேந்திரனும் ரைட்டு லெப்ட் எங்கள் ஒன்றிய செயலாளர் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் எங்கள் 4 பேரும் ஆனால் இங்கே நோட்டீஸ் கொடுங்க, இங்கே நோட்டீஸ் கொடுங்க, இங்கே நோட்டீஸ் கொடுங்க, இங்கே நோட்டீஸ் கொடுங்க. ஏதாவது ஒரு இடத்துல முகம் சுளிக்கணுமே. நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்கிறோம், ஐயா 4 வருஷம் விலைவாசியை பார்த்தீங்களா, 4 வருஷம் போதைப்பொருள் நடமாட்டத்தை பார்த்தீங்களா, 4 வருஷம் சட்ட ஒழுங்கு சீரழிவை பார்த்தீங்களா, மின்சார கட்டணத்தை பார்த்தீங்களா, 4 வருஷம் நீங்க சொத்து வரி உயர்வை பார்த்தீங்களா, 6 மாசம் ஒருக்க இவங்க உயர்த்துறாங்களே அதை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களான்னு அவர் சொன்னார். நான் எதையும் பார்க்கலங்க, இனிமேல் தேர்தல் வந்தால் ரெட்டலையை தவிர வேற எதையும் பார்க்கறது இல்லைங்க சொன்னார் எங்க கூட. உடனே பாரிக்கு முகமெல்லாம் சிரிப்பு, கஜேந்திரனுக்கு சிரிப்பு. ஏங்க இந்த நலத்திட்ட உதவிகள் இங்க கொடுக்குறாங்களே, இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருக்குதா? எதிர்கட்சியாக இருக்கிற போதே இன்றைக்கு 82 மாவட்டங்களிலும் உலக தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்கள் உழைத்த பணத்திலே, சம்பாதித்த பணத்திலே, சொந்த பணத்திலே ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்கிற தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ஏழைகள் கட்சி, இது உங்கள் கட்சி, இது நம்ம கட்சி, இது மக்கள் கட்சி, இது தொண்டர்கள் கட்சி. கருணாநிதி மாதிரி பட்டா போட்டு யாருக்கு கொடுக்கல. கருணாநிதி முதல்ல ஸ்டாலினை உள்ள கொண்டு வரும்போது அது கொஞ்சம் பயந்தான். இலைமறை காய்மறையாக, தாமரை இலை தண்ணீராகத்தான் அன்றைக்கு வாரிசு அரசியலை உள்ளே புகுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் பகிரங்கமாக இலைமறை காய்மறையாக அல்ல, பட்டவர்த்தமாக இளவரசனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள் சட்டமன்றத்திலே. இனிமேல் குப்படும் சுப்படும் இந்த நாட்டை ஆள முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜனநாயக உரிமை பறி போய் கொண்டிருக்கிறது. மக்களாட்சி என்கிற அந்த மகத்துவத்துக்குள்ள மன்னராட்சியை இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை, சர்வாதிகார அரசியலை
இன்றைக்கு மன்னர் ஆட்சியை சத்தமில்லாமல் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வருகிற தேர்தலிலே நாம் எச்சரிக்கையோடு இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 6.5 கோடி வாக்காளர்களும் 68,500 வாக்குச்சாவடிகளிலும் நீங்கள் விழிப்போடு இருந்து நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை மீண்டும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த சாதனையை, அந்த தார்மீக கடமையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நிறைவேற்றினால்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தவறினோம் என்று சொன்னால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆகவே உங்களை வணங்கி கேட்கிறேன், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசு, நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவருடைய புனித அரசு மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே இந்த தமிழகத்தில் அமைவதற்கு பிள்ளையார் சொல்லி போடுகிற முதல் வெற்றி இந்த ஆரணி என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. அனைவருக்கும் மேடையிலே வழங்கப்படும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே. தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. வருகவே வருகவே வருகவே. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. சைக்கிள் முடிந்ததோ தையல் இயந்திரம் பெறுபவர்கள் விஜயலட்சுமி ஆரணி, ருக்மணி கண்ணமங்கலம், இந்துமதி கணேஷ் ஆரணி. மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் மாநாடு இது வல்லவா, எழுச்சி மாநாடு இது வல்லவா. இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எதிர்கட்சி மருண்டோடும் நாள் அல்லவா. காரணம் எடப்பாடியார் அல்லவா. மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் மாநாடு இது வல்லவா, எழுச்சி மாநாடு இது வல்லவா. இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எதிர்கட்சி மருண்டோடும் நாள் அல்லவா. காரணம் எடப்பாடியார் அல்லவா. நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார். நாடு மகிழும்படி நல்லாட்சி தீபத்தை அன்று இவர் ஏற்றினார். மக்களிடம் அன்பை இவர் காட்டினார். தேர்தல் நேரத்தில் பொய் சொல்லி மக்களை சிலர் இங்கே ஏமாற்றினார். தேர்தல் நேரத்தில் பொய் சொல்லி மக்களை சிலர் இங்கே ஏமாற்றினார். மக்களும் அதை நம்பியே மாறினார். அந்த மக்கள் இன்று மனம் மாறினார். அந்த மக்கள் இன்று மனம் மாறினார். அடுத்ததாக சலவை பெட்டி வழங்கப்படுகிறது. சுமதி பார்த்திபன் ஈவி நகர், அரங்கநாதன் பூசிமலக்குப்பம், அமுதா அருள் பள்ளிக்கூட தெரு. இவர்கள் மூவரும் சலவை பெட்டிக்கு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன நின்றுகிறாங்க நம்பு யார் என்ன சலவை பெட்டி பெறுபவர்கள் 3 நபர்கள். புரட்சி தலைவரை அம்மாவை போலவே கழகத்தை இவர் தாங்குவார். தொண்டர்கள் கவலையை இவர் போக்குவார். ஏழை எளியோரின் எதிர்கால வாழ்க்கைக்கு இபிஎஸ் வழிகாட்டுவார். மக்களுக்கு என்றென்றும் தொண்டாற்றுவார். புரட்சி தலைவரை அம்மாவை போலவே கழகத்தை இவர் தாங்குவார். தொண்டர்கள் கவலையை இவர் போக்குவார்.
ஏழை எளியோரின் எதிர்கால வாழ்க்கைக்கு இபிஎஸ் வழிகாட்டுவார், மக்களுக்கு என்றென்றும் தொண்டாற்றுவார். நாம் ஒன்றாக சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்திட தினம் உழைப்போம். விரலில மைய வச்சா அத ரெட்ட இலைக்காக வைக்கணும், நாம ரெட்ட இலைக்காக வைக்கணும். ஓட்டு எந்திர பட்டன தட்ட நினைச்சா ரெட்ட இலை பார்த்து தட்டனா, நீங்க ரெட்ட இலை பார்த்து தட்டனா. புரட்சி தலைவர் தந்த சின்னம் ரெட்ட இலை, புரட்சி தலைவி அம்மா சின்னம் ரெட்ட இலை, புரட்சி தலைவர் தந்த சின்னம் ரெட்ட இலை, நம்ம புரட்சி தலைவி அம்மா சின்னம் ரெட்ட இலை. பெண்களுக்கு பெருமை தந்தது ரெட்ட இலை, தமிழ் மக்களோட அன்பு சின்னம் ரெட்ட இலை. பெண்களுக்கு பெருமை தந்தது ரெட்ட இலை, தமிழ் மக்களோட அன்பு சின்னம் ரெட்ட இலை. அதுக்கு ஒத்த விரலில மைய வச்சா அத ரெட்ட இலைக்காக வைக்கணும், நாம ரெட்ட இலைக்காக வைக்கணும்.